இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய வீட்டில் ஒரு விருந்து நடக்குது. அந்த விருந்தில் ராஜீவ்காந்தி அவர்கள் சார்பாக கலந்து கொள்றதார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய குடும்பத்தினர். அதே நேரம் அந்த விருந்துக்கு ஒரு பிரதானமான விருந்தாளி ஒருவர் அழைக்கப்படுறார். அந்த விருந்தாளிக்கும் ராஜீவ்காந்திக்கும் இடையில் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக, ஒரு சிநேகபூர்வமான ஒரு உறவை ஏற்படுத்துறதுக்காகத்தான் அந்த விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்த அந்த பிரதானமான விருந்தாளி, அந்த மிக முக்கியமான விருந்தாளி யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள். அந்த விருந்து நடந்து கொண்டிருக்கைக்குள்ள ஒரு கட்டத்தில் தன்னுடைய மகன் ராகுல் காந்தியை கூப்பிடுறார். ராஜீவ்காந்தி அவர்கள் கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு விஷயம் ஒன்று சொல்றார். அந்த பொருளை போய் எடுத்துக்கொண்டு சொல்லி, அப்போ உள்ள ஓடி போற சிறுவனாகிய ராகுல் காந்தி அவர்கள் சிறிது நேரத்தில் கையில் ஒரு பொருளை கொண்டு வரார். அந்த பொருள் என்னன்னு சொன்னா குண்டு துளைக்காத அங்கி, குண்டு துளைக்காத ஆடை. அந்த ஆடையை எங்களுடைய தேசிய தலைவரிடம் கொடுத்த ராஜீவ்காந்தி அவர்கள், இதை நீங்கள் அணிஞ்சு கொள்ளுங்கோ, இதை நீங்கள் போட்டு பாருங்க, இது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்றதுல கவனமாக இருங்கோன்னு சொல்லி அதை கொடுத்து அனுப்புகிறார். இந்த மாதிரியாக ஒரு சிநேகபூர்வமான ஒரு விருந்தொண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளில் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய இல்லத்தில் நடைபெற்றதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த தகவல் எங்கே சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், இப்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராகிய மணிசங்கர் ஐயர் என்பவர் ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார். நான் அறிந்த ராஜீவ் என்ற தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதனுடைய ஆங்கில வடிவம் த ராஜீவ் ஐ நியூ என்ற ஒரு ஆங்கில புத்தகம். அந்த புத்தகத்தில் தான் இந்த ஒரு தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள், இதுவரைக்கும் பெரிய அளவில் உலகத்துக்கு தெரியாத பல ரகசியங்கள் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதில் ஓரிரு முக்கியமான விஷயங்கள் எடுத்து நான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஏனென்று சொன்னால் அந்த விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்வது அவசியம். அது எங்களுடைய எதிர்காலத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அந்த புத்தகத்திலே அவர் விவரித்து சொன்ன இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றை இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். காணொளிக்குள் போகலாம் வாங்க. இலங்கை இந்திய ஒப்பந்தம் உருவாக்கப்பட்ட காலத்தில் உங்களுக்கு தெரியும், இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் இலங்கைக்கு வந்திருந்தவர், கொழும்புக்கு வந்திருந்தவர். அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்கு ஒரு பக்கம் விடுதலை புலிகள் அதற்கு ஒத்துக்கொள்ளலை என்று சொன்னால், அது தமிழ் மக்களுடைய சரியான தீர்வுகளுக்கோ தமிழ் மக்களுடைய அபிலாசைகளையோ பூர்த்தி செய்கிற மாதிரியான விஷயங்கள் அதில் இல்லை என்று சொல்லி இயக்கம் அதுக்கு மறுப்பு தெரிவித்தது. அதே நேரம் இலங்கை அரசாங்கமும் அதில் சொல்லப்பட்ட சில விஷயங்களை ஒத்துக்கொள்ளலை என்று சொல்லியும் அதை ஒத்துக்கொள்ள வைக்கிறதுக்கு ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்களை ஒத்துக்கொள்ள வைக்கிறதுக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் படாத பாடுபட வேண்டி இருந்தது என்று சொல்லியும் கடந்த காலங்களில் வந்த புத்தகங்களில் எழுதப்பட்ட வரலாறுல நாங்கள் படிச்சிருக்கிறோம். என்று சொன்னால், மிக முக்கியமாக வடக்கையும் கிழக்கையும் இணைக்கிறதுக்கு ஜே.ஆர். ஜெயவர்தன எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒப்புக்கொள்ளல் என்று சொல்லி சொல்லப்பட்டது. இப்படியாக பல இழுபறிகளுக்கு பிறகு அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுது. அதில் கையெழுத்து வைக்கிறதுக்காக கொழும்புக்கு வரார் இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள். அப்படி அதில் கையெழுத்து போட்ட அந்த நேரத்தில் ராஜீவ்காந்தி அவர்களை அப்போதைய இலங்கையினுடைய ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன, அரசியலினுடைய நரி என்று சொல்லப்படக்கூடிய ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்கள் ஒரு தனி அறை கூட்டிக் கொண்டு போயிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னு சொன்னா, எங்களால் இப்போ கொழும்புலையும் சமாளிக்க முடியல, வடக்கு கிழக்கு பகுதிகளையும் சமாளிக்க முடியல. ஏனென்று சொன்னால், இங்கால கொழும்பு பக்கம் ஜேவிபியினருடைய எழுச்சி மிகவும் அதிகமாக இருக்குது. அதை எங்களால் சமாளிக்க முடியல, எங்களுடைய இராணுவத்தால் சமாளிக்க முடியல. அதே நேரம் வடக்கு கிழக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ் ஆயுத குழுக்கள், தமிழ் போராளி குழுக்களுடைய எழுச்சி பயங்கரமாக இருக்குது. அவர்களையும் எங்களால் சமாளிக்க முடியல. எனவே எங்களுடைய இராணுவத்துக்கு இந்த ரெண்டு தரப்பையும் சமாளிக்கிற திறமை எங்களுக்கு போதாது, அதுக்குரிய கெப்பாசிட்டி எங்களுக்கு காணாது. எனவே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும், நீங்கள் உங்களுடைய இராணுவத்தை இங்கே கொண்டு வரணும், எங்களால் சமாளிக்க முடியாமல் இருக்குது. எனவே நாங்கள் அதை சமாளிக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று சொல்லி ரகசியமான முறையில் வேண்டுகோள் வைக்கிறார் ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்கள். அதோடு அவர் இன்னொரு விஷயம் என்று சொல்கிறார், இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை கொண்டு வரத்துக்கு நான் என்னுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் மேலே சமாளிக்கிறதுக்கு படாத பாடுபட வேண்டியிருந்தது. அதுக்காக இலங்கையினுடைய அரசியல் அமைப்பையே நான் மாற்ற வேண்டியிருந்தது. இதெல்லாத்தையும் கடுமையான சவாலுக்கு மத்தியில் நான் செய்து முடித்தேன் நான். எனவே உங்களுக்காக நான் இதை செய்திருக்கிறேன், எனக்காக நீங்கள் அதை செய்ய மாட்டீங்களா என்று சொல்லி ஒரு தந்திரமான முறையில் அந்த வேண்டுகோளை வைக்கிறார். அப்போ ராஜீவ்காந்தியும் உடனடியாக அதுக்கு சரி என்று சொல்லி ஒப்புக்கொண்டுட்டு அந்த அறையை விட்டு வெளியில் வெளியிடம். ஒரு அறைக்குள்ளே போயினோம், மலமலண்டு பேச்சுவார்த்தை நடத்தினோம். உடனேயே ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவை, வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு முடிவை மிக ஒரு குறுகின நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிமிஷத்தில் அந்த பெரிய முடிவை எடுத்துக்கொண்டு
அந்த 2 பேருமே வெளியில வெறினம். அதே நேரம் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களும் தன்னுடைய அரசியல் ஆலோசகர்கள், மூத்த அமைச்சர்கள் என்று சொல்லி யாரோடையுமே கலந்துரையாடையில. ஒரு அறைக்குள்ள போயினம், கதைக்கினம், திரும்பி வெளியில வெறினம், இந்திய ராணுவத்தை வந்து இலங்கையில இறக்குறேன்னு சொல்லி ஒரு முடிவோட வெறினம். எனவே வந்து இது ஒரு திட்டமிட்ட பொறி. ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்களால் விதிக்கப்பட்ட ஒரு திட்டமிட்ட வேலை, திட்டமிட்ட பொறி. அதுக்குள்ள போயிட்டு ராஜீவ்காந்தி அவர்கள் சிக்க வைக்கப்பட்டிருக்கார். அவருடைய அந்த தனிப்பட்ட முடிவு வந்து இந்திய அரசியல்வாதிகள் மத்தியிலேயும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஆலோசகர்களாக இருந்த ஆலோசகர்கள் மத்தியிலே வந்து ஒரு அதிர்ச்சியை உருவாக்கினது என்று சொல்லி மணிசங்கர் ஐயர் அவர்கள் இந்த புத்தகத்தில் வந்து எழுதியிருக்கின்றார். ராஜீவ்காந்தி எடுத்த அந்த முடிவால் அதுக்கு பிறகு என்ன நடந்தது, இந்திய ராணுவம் வந்து இலங்கைக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்று சொல்லி எங்களுக்கு எல்லாருமே தெரியும். அந்த வரலாறுகள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடு, மிகப்பெரிய பலங்கொண்ட நாடு. ஆனால் காலங்காலமாக எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் வந்து இலங்கை அரசாங்கம் விதிக்கிற அந்த வலைக்குள்ள போய் விழுறதே இந்தியாவினுடைய வேலையாக போச்சு. அது அன்றைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்தியா தன்னுடைய ஒரு முடிவுப்படி, தன்னுடைய ஒரு சுதந்திரத்தின் அடிப்படையில் வந்து இலங்கை விவகாரத்தில் முடிவுகள் எடுக்குதான்னு கேட்டால் கிடையாது. எப்போவுமே வந்து இலங்கைக்கு வந்து ஒரு பயந்த மாதிரி தான் இருக்குது. இந்தியா வந்து என்னதான் ஒரு பெரிய வல்லரசு நாடாக இருந்தாலும் கூட, பெரிய சக்தி வாய்ந்த நாடாக இருந்தாலும் கூட, அந்த பிராந்தியத்தை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிகுந்த நாடாக இருந்தாலுமே கூட இலங்கை விஷயத்தில் வந்து இலங்கையினுடைய காலடிக்குள்ள தான் எப்போவுமே இந்தியா இருந்திருக்குது. அது காலங்காலமாக நாங்கள் பார்த்து கொண்டு வர வரலாறு. இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையை அப்படியே கைவிட்டுட்டா இலங்கை வந்து சீனாண்ட பக்கம் சாஞ்சிரும், சீனாவோட நல்லுறவை ஏற்படுத்தும் என்ற ஒரு பயத்தின் காரணமாகத்தான் இந்தியா வந்து பல்வேறு நடவடிக்கைகளை செய்தே தவிர இலங்கையில் வந்து அங்கங்கே பல முதலீடுகளை செய்து தன்னுடைய இருப்பை வந்து இலங்கையில் தக்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்தே தவிர மற்றபடி இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு சிநேகபூர்வமான உறவு காரணமாகவோ அல்லது இந்தியா தான் ஒரு சூப்பர் பவர் என்றதுக்காக இலங்கையை வந்து மிரட்டி வச்சுக்கிறதன் காரணமாகவோ இல்லை. சுருக்கமாக சொல்ல போனால் இந்தியா வந்து காலங்காலமாக இலங்கைக்கு பயந்து தான் செயல்படுது. இதுதான் அண்டையிலிருந்து இண்ட வரைக்கும் நடந்து கொண்டிருக்குது. இதுல வந்து சிக்கிப்பட்டு சின்னாபின்னமாகி தங்களுடைய உரிமைகளை இழந்து போய் நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் மக்களாகிய நாங்கள் தான். இருந்தாலுமே கூட இந்தியாவில் எழுதப்படுற புத்தகங்கள், அது மணிசங்கர் ஐயர் எழுதின இந்த புத்தகம் மட்டும் இல்லாமல் இதுக்கு முதல் எழுதப்பட்ட எல்லா புத்தகங்களையும் சொல்லப்படுற விஷயம் என்று சொன்னால் இலங்கை விஷயத்தில் வந்து இந்தியா தவறிழைச்சிட்டுது. ஜே.ஆர். ஜெயவர்தனுடைய பொறிக்குள்ள வந்து ராஜீவ்காந்தி சிக்கப்பட்டுட்டார் என்று சொல்லி திரும்ப திரும்ப அது ஒரு வாக்கு மூலமாகவே அவர்கள் ஒப்புக்கொண்டு வெறியினம். எனவே இந்தியாவுக்கு வந்து ஒரு தார்மீக பொறுப்பு ஒன்று இருக்குது. தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சு தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க செய்யறதுல வந்து இந்தியாவுக்கு வந்து மிக முக்கியமான பொறுப்பு ஒன்று இருக்குது. அதுபோக இந்தியா வந்து காலங்காலமாக எப்போ பார்த்தாலும் இலங்கை என்ற சொல்ல கேட்டுக்கொண்டு இலங்கை ஊதுற அந்த மகுடிக்கு ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு பாம்பாக இந்தியா செயல்படுறது வந்து அது இந்திய இறையாண்மைக்கு நல்லதே இல்லை. ஏனென்றால் இந்தியா இந்த பெரிய ஒரு வல்லரசு நாடு, இவ்வளவு பலமான வெளியுறவு கொள்கைகளை வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு, மிகப்பெரிய அறிவாளிகள் ராஜதந்திரிகள் இருக்கக்கூடிய ஒரு நாடு, எப்போ பார்த்தாலும் இலங்கை என்ற சொல்ல கேட்டு ஆடிக்கொண்டு இருந்தால் அது வந்து அழகே இல்லை இந்தியாவுக்கு. எனவே வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து இனியாவது ஒரு நல்ல முடிவை எடுப்பார்களா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால் இப்போ வந்து மணிசங்கர் ஐயர் எழுதின இந்த புத்தகமாக இருக்கட்டும் அல்லது இதற்கு முதல் எழுதப்பட்ட பல புத்தகங்களாக இருக்கட்டும், எல்லா புத்தகங்களையும் நீங்கள் எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா புத்தகங்களையும் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயம் எங்களுக்கு தெளிவாக விளங்கும். அது என்னென்னு சொன்னால் தேசிய தலைவர் அவர்களை பற்றி எங்குமே வந்து பிழையான ஒரு கருத்து இருக்கவே இருக்காது. அதாவது தேசிய தலைவர் வந்து மாற்றி மாற்றி கதைச்சவர், முன்னுக்கு பின் முரணான கொள்கைகளை கொண்டவர், ஒரு விஷயத்துக்கு ஒப்புக்கொண்டுட்டு பிறகு அதை ஒப்புக்கொள்ளாமல் விட்டவர், அல்லது நாங்கள் கொடுத்த சில சலுகைகளுக்கு அடிபணிஞ்சு சில விஷயங்களுக்கு ஒத்துக்கொண்டவர் என்று சொல்லி எந்த ஒரு வசனத்தையும் நீங்கள் எந்த ஒரு புத்தகத்திலையும் பார்க்க முடியாது. என்னென்னு சொன்னால் அந்த மனுஷன் வந்து அவ்வளவு உறுதியாகவும் அவ்வளவு திடமாகவும் கொண்ட கொள்கையில் வந்து அவ்வளவு உறுதியாகவும் இருந்தவர். தொடக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் எங்குமே வந்து தன்னை விட்டு கொடுத்ததும் இல்லை, எங்குமே வந்து எந்த விதமான சலுகைகளுக்கும் அடிபணிஞ்சதும் இல்லை. எல்லா விதமான சலுகைகளும் கொடுக்கப்பட்டது என்றும் எல்லா விதமான பேரம் பேசல்களும் இடம்பெற்றது என்று சொல்லியும் எல்லா விதமாகவும் அவரோட பேசப்பட்டது என்று சொல்லியும் எல்லா புத்தகங்களையும் இருக்குது, எல்லா விதமான ஆதாரங்களும் இருக்குது. நீங்கள் தான் முதலமைச்சர், உங்களுக்கு அந்த பதவிதாரம் என்று சொல்லப்பட்டது. இப்படி எத்தனையோ விதமான ஆசை வார்த்தைகள் எல்லாமே சொல்லப்பட்டது. ஆனால் இந்த மனுஷன் வந்து எதுக்குமே அடிபணிஞ்சு போகையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலே வந்து கொண்ட கொள்கையை விட்டு விலத்தவும் இல்லை. அப்படி ஏதாவது சலுகைகளுக்கு அடிபணிஞ்சு போயிருந்தா, அப்படி ஏதாவது விலை பேசலுக்கு அவர் உட்பட்டிருந்தா இந்த புத்தகங்களை வந்து கண்டிப்பாக எழுதியிருப்பினோம். ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து தலைவர் பிரபாகரன் அவர்கள் இப்படியான ஒரு விஷயத்துக்கு ஒப்புக்கொண்டவர், நாங்கள் இவ்வளோ காசை கொடுக்காத வாங்கி கொண்டு சரியென்று தலையாட்டினவர், கொண்ட கொள்கையை விட்டு கொடுத்தவர் சொல்லி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வசனமாக எழுதப்பட்டிருக்கும். ஆனால்
மணிசங்கர் ஐயர் எழுதின இந்த புத்தகம் சரி, அல்லது இதுக்கு முதல் வந்த எந்த புத்தகம் சரி, எங்குமே இது மாதிரியான ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த மனுஷன் வந்து அவ்வளவு உறுதியாக, அவ்வளவு தெளிவாக தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் இருந்தவர். இதுதான் நாங்கள் இந்த புத்தகங்களில் இருந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இதெல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள காலம் எப்படியான ஒரு பரிசை எங்களுக்கு தந்திருக்கின்றத எங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.